பிஞ்சி பலாக்காயில் குழம்பு, பொரியல், ஏன் பிரியாணி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். மீன் புட்டுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? கையிலையும் கத்திலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும், பிஞ்சாகவும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் இமீடியட்டாக போட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் கருப்படிச்சிடும். நல்ல பெரிய துண்டாவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். இமிடியேட்டாக வெந்துடும், பிஞ்சாக இருக்கிறதுனால. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே வந்துடும். மீன்வைல் கடாயில் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சியையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா புட்டை சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எம்மியான பலாக்காய் புட்டு தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.